ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான 6 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம லெமன் வாங்கி நம்ம கட் பண்ண போகிறோன்னா மறக்காமல் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம கட் பண்ண போகிற லெமன் காயாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரிங்க. ஃபஸ்ட்டு நம்ம லெமனை தரையில் வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம உள்ளங்கை வச்சு ஒரு டைம் நம்ம லெமன் ஃபுல்லாகவும் இது போல் நல்லா நம்ம உருட்டி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டி எடுக்கும்போது அந்த லெமன் நமக்கு நல்லா கொலன்னு இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்பு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கத்தி வச்சு நம்ம லெமனை பாதி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாதி லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவும் ஃபஸ்ட்டு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் உருட்டி புழியும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அதிக லெமன் ஜூஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புளியறதுக்குமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. வழக்கத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நமக்கு லெமன் ஜூஸ் கிடைக்குங்க. இப்போ நான் ஒரு பாதி ஃபுல்லாகவும் லெமன் ஜூஸ் நான் புழிஞ்சிட்டுங்க. இப்போ அந்த லெமன் தூளை நீங்கள் பாருங்கள், வெறும் செக்க மட்டும்தாங்க இருக்குது. இப்போ நம்ம அதை சைடில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பாதி சொல்லி அதுவுமே நம்ம லெமன் ஜூஸ் ஃபுல்லாகவும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு சக்கை நமக்கு வந்துருச்சுங்க. இதுவுமே நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்து பாருங்கள். அதிக லெமன் ஜூஸுமே நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம புழிஞ்சும் எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம ரசத்துக்கெல்லாம் தக்காளி பழம் ஒன்று கட் பண்ணி போடுவோம். இல்லை நம்ம கையை வச்சு தக்காளி பழத்தை நல்லா நம்ம புழிஞ்செடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி பண்ணாமல் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ தக்காளி பழம் தேவையோ அந்தளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பிளேட்டில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இது போல் பிளேட்லாம் வச்சுருப்போம் இல்லையா? காயில் துருவுற பிளேடு, இந்த மாதிரி நம்ம பிளேடு வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம தக்காளி பழத்தை காய் துருவுற மாதிரி நல்லா தக்காளி பழத்தை நல்லா வச்சு நம்ம துருவி எடுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த தக்காளி பழத்தோல், தக்காளி பழம் ஜூஸ் எல்லாமே நமக்கு பிளேட்டுக்குள்ளே வந்துடுங்க. பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தக்காளி பழம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எல்லா தக்காளி பழமும் இதே மாதிரி நல்லா நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் பாருங்கள், ஒரு தக்காளி பழம் ஃபுல்லாகவும் நல்லா நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தக்காளி பழ தோல் எல்லாமே நமக்கு நல்லா நைஸாக வந்துருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளேடை சைடில் வச்சுக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு நைஸாக வந்துருக்குன்னுட்டு. இந்த மாதிரி நீங்கள் ரசத்துக்கு சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் ரொம்ப சீக்கிரமாக வதங்கி வந்துடும். அதே சமயம் நமக்கு தக்காளி பழம் நமக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வேஸ்ட்டை தூக்கி போடக்கூடிய பழைய பேங்கிள்ஸு, கலர் போன பேங்கிள்ஸ்னு எடுத்துக்கோங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் இன்றைக்கி பாருங்கள் ஒரு 4 பேங்கிள்ஸ் ஃபுல் வச்சுருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம சேஃப்டி பின் எடுத்துக்கலாம். சேஃப்டி பின் எடுத்து நம்ம இந்த வளையல் ஃபுல்லாகவும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் எல்லா வளையல் ஃபுல்லாகவும் நம்ம இதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வளையல் எதுக்காகன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடிக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிளிப்ஸ் எல்லாமே நம்ம இந்த வளையல் உள்ளுக்குள்ளே நம்ம மாட்டி விட்டுக்கலாங்க. நான் இப்போ பாருங்கள், நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளிப்பு நம்ம அடிக்கடிக்கு ஏதாச்சும் நம்ம ஃபங்க்ஷன் டைமில் வேர் பண்ணுற கிளிப்பாக இருந்தாலுமே இந்த மாதிரி அழகாக நீங்கள் மாட்டி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மாட்டிட்டதுக்கப்புறம் ஒரு ஆணியில் கொண்டு போய் நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இப்படியும் வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ண நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்குமே நமக்கு ரொம்பவும் நீட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் ரொம்ப மெலிசான காட்டன் சேரியோ இல்லை நம்ம ஜார்ஜெட் சேரியோ நம்ம வேர் பண்ணுறோன்னா அந்த சேரீயில் பார்த்து நம்ம பின் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்ம சேஃப்டி பின் பண்ணும்போது ஒரு சில டைமில் நமக்கு அந்த சேஃப்டி பின்னு சேரீக்குள்ளே சிக்கிட்டு நமக்கு வெளியிலே வராதுங்க. நம்ம என்ன தான் ட்ரை பண்ணி நம்ம அந்த பின் எடுத்தாலுமே அந்த சேரீ ப்ளவுஸு நமக்கு டேமேஜ் ஆகுங்க. அந்த மாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நம்ம மணியெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா? மணியெல்லாம் குழந்தைங்க போட்டதுக்கப்புறம் கலர் போயிடுச்சு, நம்ம மணியெல்லாம் தூக்கி போட்டோம் இல்லையா? அந்த மாதிரி தூக்கி போடாமல் ஒரே ஒரு குட்டியாக இருக்கிற மணியை மட்டும் எடுத்துக்கலாங்க. இல்லை கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் ஓகே தாங்க. என்கிட்ட பாருங்கள், இது போல் ஒரு கொஞ்சம் பெருசு தாங்க மணி இருந்துச்சு. இதுவே நான் எடுத்துருக்கேன். இதுக்குள்ளே மாட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த சேரீக்குள்ளேயாக இருக்கட்டும் இல்லை ப்ளவுஸுக்குள்ளேயாக இருக்கட்டும்ங்க, அந்த பின்னு நமக்கு மாட்டவே செய்யாது. ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடுங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில்
வீட்டில் மணியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த மணிக்கு பதிலாக நீங்கள் ஸ்டிக்கர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம குக்கர்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணுற குக்கரில் பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு நமக்கு அந்த கைப்பிடி லூஸ் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம என்ன தான் டைட் பண்ணி வச்சாலுமே சரிங்க, அது அடிக்கடிக்கு லூஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லூஸ் ஆகாமல் இருக்க இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ பாருங்கள், இந்த கைப்பிடி இருக்குல்லையே, இது நம்ம கலட்டி நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அந்த கைப்பிடி உள்ளுக்குள்ளே பாருங்கள், சின்னதாக ஒரு ஆணி மாதிரி ஸ்க்ரூ மாதிரி இருக்குல்லையே, அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்மு லைட்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கணுங்க. நான் இன்றைக்கி பெபிபான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த கம்மாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனால் நோட் புக் யூஸ் பண்ணுற கம்மை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. அது நீங்கள் ஒட்டினாலுமே அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டாது. அதனால கொஞ்சம் நல்ல கம்மை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்க்ரூ மேலே லைட்டாக கம்மை அப்ளை பண்ண கையோட எப்போதும் போல் மூடியில் கைப்பிடி இன்சர்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா டைட்டாக பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி டைட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூடி நமக்கு சுத்தமாக கைப்பிடி ஹேண்டில் ஆடவே செய்யாதுங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, எத்தனை வருஷம் வச்சாலுமே நீங்கள் அந்த கைப்பிடி ஹேண்டில் நமக்கு சுத்தமாக லூஸ் ஆகாது. அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ரிசல்ட் நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு பார்க்கலாம். நம்ம வீட்டில் நம்ம அரிசிலாம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணுறோன்னா அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக நமக்கு வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எல்லாமே வந்துடுங்க. அது ரேஷன் அரிசியாக இருக்கட்டும் இல்லை சாப்பாடு அரிசியாக இருக்கட்டும்ங்க, 1 மாதத்துக்குள்ளே நமக்கு வந்துடுங்க. அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இங்கே பாருங்கள், டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு டிஷ்யூ எடுத்து 2ஆக நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் டிஷ்யூ இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா காட்டன் கிளாத் எடுத்துக்கலாங்க. ரொம்ப மெலிசாக்கிற காட்டன் கிளாத் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரே டிஷ்யூவை நான் 2 பீஸ் போல் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. 2 பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் 2மே நம்ம இது போல் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 ரூபா பேக்கெட்டு மிளகு எடுத்துருக்குங்க. அந்த பேக்கெட் மிளகு அப்படியே தரையில் வச்சு மத்துக்கோல் எடுத்துக்கலாங்க. மத்துக்கோல் நம்ம எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த மிளகு மேலே 1க்கு பாதியமாக நம்ம தட்டி விடணுங்க. இப்போ பாருங்கள், நான் தட்டி விட்டுருக்கலையே, இதே போல் நீங்கள் தட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சிசர் எடுத்துக்கலாங்க. சிசர் எடுத்துகிட்டு இந்த பேக்கெட் ஃபுல்லாகவும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டிஷ்யூ வச்சுருக்கலையே, அந்த டிஷ்யூ மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டிக்கலாம். அதிகமாக நீங்கள் கொட்ட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொட்டிக்கினா போதுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொட்டியிருக்க மிச்சம் தான் எடுத்து வச்சுக்கிறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூடவே நம்ம மஞ்சள் தூள் எடுத்துக்கலாம். ஒரு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் நீங்கள் சேர்த்தா போதும். அதிகமாக நீங்கள் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடவே பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா காம்பு எடுத்து கொடுங்க. ஒரு 7-8 போல் காஞ்ச மிளகா காம்பு ஒவ்வொன்றுத்துலையும் நீங்கள் வச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், 2த்துலேயுமே நம்ம காஞ்ச மிளகா காம்பை நம்ம வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் காஞ்ச மிளகா காம்பு மட்டும் தாங்க யூஸ் பண்ணணும், பச்சை மிளகா காம்பு யூஸ் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா விதை இருக்குல்லையே, அந்த விதையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 2த்துலேயுமே நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் போல் நீங்கள் கல்லுப்பு வச்சுக்கோங்க. இந்த பொருள் எல்லாமே நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் எப்போதும் போல் நல்லா மடித்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்துக்கிற பொருள் எதுவுமே நமக்கு கீழே விழக்கூடாது. நல்லா ஃபோல்டு பண்ணி நூல் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் லப்பர் நீங்கள் போட்டு விட்டுக்கலாம். நான் பாருங்கள் 2 மூட்டை போல் ரெடி பண்ணிட்டுங்க. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த 2 மூட்டை மட்டுமே போதுமானதுங்க. நமக்கு வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே நமக்கு வராது. அந்த அளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. இப்போ நான் அரிசி எடுத்துக்கிறேங்க. அரிசி உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த 2 மூட்டையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே புதைச்சி வச்சுருங்க. இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே வச்சு நீங்கள் புதைச்சி வச்சாலே பல வருஷம் ஆனாலும் சரிங்க, எப்போவுமே அரிசிக்குள்ளே வண்டு, புழு, பூச்சி, நூலாம்படை எதுவுமே வராது. ஏன்னா நம்ம சேர்த்துக்கிற பொருள் ஒவ்வொன்றும் அந்த அளவுக்கு நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாதீங்க, மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்பு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.